அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா விழுதுகள். விழுதுகள்னோட நம்ம என்ன நினைப்போம், இது ஒரு டிவி சீரியல் அப்படின்னு நினைப்போம். அதுதாங்க இல்லை. இது நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்காக இயங்க கொண்டு இருக்கின்ற புனர்வாழ்வு மற்றும் சிகிச்சை மையம். அதாவது புனர்வாழ்வு அப்படின்னா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். ஓகேங்களா? இது முற்றிலும் இலவசமாக பார்க்கப்படுகின்ற சிகிச்சை மையம். இந்த மையத்தில் எந்த வகையான சிறப்பு மருத்துவங்கள் பண்ணப்படுது அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதாக பேச்சு பயிற்சி, அதாவது ஸ்பீச் தெரப்பி. ரெண்டாவது சிறப்பு கல்வி, ஸ்பெஷல் எஜுகேஷன். மூணாவதா இயல்முறை மருத்துவம், ஃபிசியோதெரப்பி. நாலாவதா பக்கவாதத்துக்கான செயல்முறை சிகிச்சைகள் மற்றும் விளக்கங்கள். அதுக்கப்புறம் கண் பார்வைக்கான சிகிச்சைகள். அதுக்கடுத்தா உளவியல் ஆலோசனை, அதாவது சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்கும் இவங்க வந்து கொடுக்குறாங்க. இது எப்படி அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக எந்த சதவிகிதம் இருக்குது, என்னென்ன சிகிச்சைகள் தேவைப்படுது அப்படின்றத இவங்களே வந்து கலந்து ஆலோசித்து யாருக்கே எந்த மாதிரியான சிகிச்சைகள் தேவைப்படுது அப்படின்றத இவங்களே வந்து நமக்கு சொல்கிறாங்க. அதுக்கு கால அட்டவணையும் இட்டு நமக்கு சரியான நேரத்தையும் நாட்களையும் இவங்களே வந்து தேர்வு செஞ்சு நமக்கு வந்து சொல்கிறாங்க. இது போக நம்ம குழந்தைங்களுக்கான சலுகைகளை பெறறதுக்கான வழிமுறைகளையும் இவங்களே வந்து நமக்கு எடுத்துரைக்கிறாங்க. அதுக்கு தேவையான சான்றிதழ்களையும் எங்கு பெற வேண்டும், எங்கு போய் நம்ம பதிவு செய்யணும் அப்படின்றதையும் இவங்க நமக்கு தெளிவுரை வந்து எடுத்துரைக்கிறாங்க. இதுக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், நம்ம குழந்தைங்களுக்கான மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டைகள் மற்றும் UDID சான்றிதழ்கள் ரெண்டையுமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். நம்ம ஒசூரில் இது எங்கே செயல்பட்டுட்டு வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரசு மருத்துவமனைகளில் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் சென்டரில் இருக்கக்கூடிய விடுதிகளாக இவங்க வந்து செயல்பட்டுட்டு வராங்க. இதுக்கு நீங்கள் ஒசூர் GHக்கு போகணும். நன்றி.